ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க 2 கிலோ ரவாடை செய்வது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 கிலோ ஜீனியும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை உடச்சி அடித்து வடிகட்டி எடுத்துக்குவோம். வடிகட்டின முட்டையை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஜீனி பவுடர் பண்ணத்தில் முட்டையை வடிகட்டி மீண்டும் வடிகட்டி ஊற்றிக்கலாம். இப்போது பிஸ்தாவையும் முந்திரியும் வறுத்து எடுப்போம். ஃபஸ்ட்டு ரவாவை வறுத்து எடுத்துக்கலாம். ரவாவை 4 பிரிவாக வறுக்க போகிறேன். முந்திரியும் உடச்சி வச்சுருக்கேன், அதையும் பொரித்து எடுத்துக்கலாம் சாப்பாட்டு நெய்யில். அதற்கூடவே பிஸ்தாவையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்குவோம். முந்திரி நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ பிஸ்தாவை சேர்த்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஜீனியில் முட்டையை ஊற்றிருக்கோம் இல்லையா, அதில் ரவாவை கொட்டி நன்றாக ஊற விடுவோம். 3 மணி நேரம் ஊறட்டும் ரவா. நன்றாக ரவா ஆறிடுச்சு, வறுத்த ரவா. இதை நன்றாக ஊறுனா தான் ரவாடை சூப்பராக இருக்கும். இப்போ முக்கால்வாசி முந்திரியும் பிஸ்தாவையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அடுத்தது தூவி விட்டுக்கலாம். இது 3 மணி நேரம் ஊறட்டும். 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் டின்னு சேர்த்துக்கலாம். பால் டின் நன்றாக எல்லாத்தையும் வடிகட்டி ஊற்றி எடுத்துக்குவோம். பால் டின்னை சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் மீண்டும் கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் ஊறட்டும். இதுக்கடையில் இந்த 1 மணி நேரம் ஊறும் போது மணலை வச்சு எரித்து விட்டுக்கலாம். சாணாக்கில் நெய் கரூர் நெய் எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு 3/4 கிலோ நெய். 2 கிலோவுக்கும் 1.5 கிலோ நெய். 1.5 கிலோவில் கொஞ்சமாக நெய் குறைச்சிக்கிட்டு சாப்பாட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். இப்போ நெய் நல்லா சூடு பறக்க கேஸ் அடுப்பில் வச்சு எரித்து விட்டதுக்கப்புறம் கீழே தரையில் வச்சு ஒருத்தவங்க ஊற்றணும், ஒருத்தவங்க கிண்டணும். அப்படி இருந்தால் தான் கரெக்டாக வரும். இதுக்கு 2 பேர் தேவைப்படும். இது நன்றாக பொங்கி வந்திருக்க அளவுக்கு தான் நம்ம நெய்யை சூடு பண்ணணும். இதை நல்லா கிண்டி மண் அடுப்பில் வைப்போம். மண் எரிச்சு விட்ருக்கேன் இல்லையா, அந்த அடுப்பில் கேஸ் அடுப்பில் தான் வச்சு அதையும் எரிச்சு விட போகிறேன். இப்போ வாழை இலையை வச்சுக்கலாம் தீயாமல் இருக்கிறதுக்காக. ஒரு பக்கம் இன்னொரு அடுப்பில் மணல் வச்சு எரிச்சு விட்ருக்கேன். எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, மணலும் சூடாயிடுச்சு. மணல் சூடானதுக்கு அப்புறம் தான் இதை ஊற்றி இதே போல் இந்த கலவையை கிண்டணும். இது ஒரு சட்டியில் கிண்டிட்டு இன்னொரு சட்டியில் வாழை இலையை வச்சு தான் நம்ம ஊற்ற போகிறோம். நன்றாக வடிகட்டி எல்லாத்தையும் எடுத்து சட்டியில் உள்ளதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மண் அடுப்பில் வச்சு எரிச்சிக்கலாம். நன்றாக மணலில் சூடாகி வெந்து வரும். மணல் வச்சுருக்கிற அடுப்புங்கிறதுனால மண் அடுப்புன்னு சொல்லிட்டேன், சாரி. அதுவும் சிலிண்டரில் தான், கேஸ் அடுப்பில் தான் வேகுது. சிம்மில் வைக்க முடியல, கொஞ்சம் நார்மலாகவே எரியுது. ரொம்பவும் சிம்மில் வச்சாக்கா இன்னும் கொஞ்சம் கலர் கம்மியாக வரும். இப்போது முந்திரி பருப்பையும் பிஸ்தா பருப்பையும் எடுத்து வச்சதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொங்கி வந்திருக்கு. இப்போ மீண்டும் மூடி வச்சு எரித்து விடுவோம். இதே மூடியில் நெருப்பு வைக்கல, வேறு சட்டி மூடியில் தான் நெருப்பு வச்சு எரித்து விட போகிறேன். இப்போ சூப்பராக ரவாடை வந்துடுச்சு. அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம வச்சு எரித்து விட்றோங்கிறத பார்ப்போம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.